எங்க வங்கி? சொல்ல மாட்டேன். அண்ணா, நான் உங்களுக்கு எப்படி நன்றி சொல்றதுன்னே தெரியல. அதெல்லாம் ஒண்ணு தேவையில்லை. நன்றி சொல்றதுன்னா நான் தான் சொல்லணும். ரொம்ப நன்றியா. நான் நினைச்சது நடந்துருச்சு. என் லட்சியம் நிறைவேறிடுச்சு. நான் பட்ட பாட்டுக்கெல்லாம் பலன் கிடைச்சிடுச்சு. ஜீவா, ஏன் ஜீவா? இது அழுக இல்லைங்க, ஆனந்த கண்ணீர். ஜீவா, இனிமே என்ன யாரும் கூனன்னு சொல்லவே மாட்டாங்க. நீங்க எப்போதுமே கூனர் இல்லைங்க. நான் உங்களை தரையில கட்டி போட்டிருந்த போது நீங்க நிமிர்ந்துதான் படுத்திருந்தீங்க. ஆனா நடக்கும் போது உங்களால நிமிர்ந்து நடக்க முடியல. ஏன்? உங்களுக்கே தன்னம்பிக்கை இல்ல. நீங்க நிமிர்ந்து நடக்க முடியாதுன்னு நீங்களே முடிவு செய்துட்டீங்க. ஜீவா, இனிமே எனக்கு கவலையே இல்லை. நான் எதையும் செய்ய முடியும். நான் நிமிர்ந்துட்டேன் ஜீவா, நான் நிமிர்ந்துட்டேன். நீங்க மட்டும் இல்லைங்க, நீங்க நிமிர்ந்துதானே கொடுக்கப்பட்டு கிடக்கிற எங்க பெண் சமுதாயமே தலை நிமிர்ந்து நிக்க போகுது. வாங்க ஜீவா, வாங்க, உங்க அம்மா பாக்கலாம். வாங்க ஜீவா, ஜீவா, அம்மா வா. ஜீவா, ஜீவா, வாங்க, சீக்கிரம் வாங்க. ஏன் அம்மாவா இருக்காங்களா? உண்மையாவா? ஆமா, உங்களுக்கு உயிர் கொடுத்த உயிர். இந்த வைரத்தை வாரி கொடுத்த எங்க தலைவி உயிரோடதான் இருக்காங்க. மகனை பார்க்க துடிச்சுக்கிட்டு இருக்காங்க. எங்க இருக்காங்க? வாங்க.
உங்களுக்கு அம்மா. என்ன இது? சொல்றீங்க? நீங்க ஏன் சாகணும்? அம்மா, நான் ஒரு அனாதை. என்னை பெற்றவங்க யாருமே இல்லை, எனக்கு உறவினர்களே கிடையாதுன்னு இந்த உலகம் சொல்லிச்சுமா. அப்ப நான் கவலைப்படலம்மா. இப்ப நீங்க உயிரோட இருந்தும் என்னை பார்க்க கூடாதுன்னு சொல்றீங்களே அம்மா. இப்பதான் நான் அனாதை ஆயிட்டேன் அம்மா. இல்லப்பா, நீ அனாதையே இல்லை. பெத்த பிள்ளை பக்கத்துல இருந்து பார்க்க கூடாதுன்னு சொல்றேனே, நான் தான்ப்பா பாவி. நான் தான் அனாதை. இல்லம்மா, நீங்க அனாதை இல்லம்மா. உங்கம்மா நான் உயிரோட இருக்கம்மா. சொல்லுங்க, நான் என்ன செய்யணும் சொல்லுங்கம்மா. இல்லப்பா, அது பெரிய பொறுப்பு, கடுமையான வேலை. அவ்வளவு எளிதாக நிறைவேற்ற முடியாதப்பா. என்ன முடியுமா? நான் முன்ன மாதிரி இல்லம்மா. இந்த உலகத்தை தெரிஞ்சுக்கிட்டேன். எழுத படிக்க தெரியும், புகழ்பயிற்சி தெரியுமா. உங்க அருளால நான் மனிதன் ஆயிட்டம்மா. உங்க மேல ஆளாக சொல்றேன், நான் நிறைவேற்றுறேன். எப்படி நிறைவேற்றுறேன் சொல்லுங்கம்மா. அந்த கொடுமைக்கார செங்கோடன் நம்ம இனத்தையே அடிமையாக்கி வச்சிருக்கான். கால்ல விலங்கோட கண்ணுல நீரோட நம்ம பெண்கள்லாம் தவிக்கிறாங்க. அவங்க விலங்கு உடைக்கணும், விடுதலை கொடுக்கணும். அதை நீதான் செய்யணும். அம்மா, உங்க ஆசையில கண்ணு வைக்க நேரத்தை நான் முடிச்சிடறேன். அம்மா, அதுக்கும் உங்களை நான் பார்க்கறதுக்கும் என்னம்மா சம்பந்தம்? நீ அந்த கடமையை செய்து முடிச்ச பிறகுதான் நான் உன்னை பார்க்கிறதா உறுதி செய்திருக்கேப்பா. சரிம்மா, உங்க கட்டளைப்படி எல்லாருடைய விலங்கி உடைச்சிட்டு அப்பா வந்து உங்களை பார்க்கிறேம்மா. அம்மா, கடைசியா ஒரே ஒரு வேண்டுகோள்மா. உங்க பாதத்தை தொட்டு கும்பிட பாக்கியத்தையாவது எனக்கு கொடுங்கம்மா. உங்க அனுமதி இல்லாம உங்க மகத்தை பார்க்க மாட்டேம்மா. அம்மா, சந்தேகப்படாதீங்கம்மா, பார்க்க மீற மாட்டேம்மா. ஒரே ஒரு முறைம்மா. சரியப்பா. அம்மா, அம்மா, அம்மா. அம்மா, உங்க கால்ல வேணா. உடைக்காதே, உடைக்காதே. அது நானா போட்டுக்கிட்ட விலங்கப்பா. நீங்க போட்டுட்டு வாங்க. ஆமாப்பா, எதிரி போட்ட விலங்கு நம்ம நாட்டு பெண்களுக்கான ஏராளமா இருக்கு. அதையெல்லாம் உடைச்சிட்டு கடைசியா இந்த விலங்கு உடைக்கணும். சரிம்மா, மற்றவங்க காலில் இருக்கிற விலங்கு உடைச்சிட்டு கடைசியா உங்க கால் விலங்கு உடைக்க வரேம்மா. அம்மா, என்ன மறந்தாதீங்கம்மா, என்ன மறந்தாதீங்கம்மா.
உன்னை நான் மறக்கவா? பெத்த பிள்ளைய தாய் மறக்கவா? தாய் இல்லாம உலகத்துல எதுவுமே கிடையாது. போயிட்டு வாப்பா, வெற்றியோட திரும்பி வா. ஆமாம்மா, வெற்றியோட வரமா, நிச்சயமா வரமா. பொறுப்பாள், தர்மத்தை வளர்ப்பாள், தரணியிலே வளம் சேர்த்திடுவாள். தவறினை பொறுப்பாள், தர்மத்தை வளர்ப்பாள், தரணியிலே வளம் சேர்த்திடுவாள். தாயில்லாமல் நான் இல்லை. தன் தோளில் என்னை சுமப்பாள். தூய நிலமாய் கிடப்பாள், தன் தோளில் என்னை சுமப்பாள். தன்மையில்லாமல் நான் மிதித்தாலும், தன்மையில்லாமல் நான் மிதித்தாலும் தாய்மையிலே மனம் கனிந்திடுவாள். தாயில்லாமல் நான் இல்லை. உயிர் மூச்சினிலே கலந்திருப்பாள். மேக வீதியில் நடப்பாள், உயிர் மூச்சினிலே கலந்திருப்பாள். மலைமுடி தொடுவாள், மலர் மணம் தருவாள், மங்கள வாழ்வுக்கு துணை இருப்பாள். மலைமுடி தொடுவாள், மலர் மணம் தருவாள், மங்கள வாழ்வுக்கு துணை இருப்பாள். தாயில்லாமல் நான் இல்லை. ஆதி அந்தமும் அவள்தான், நம்மை ஆளும் நீதியும் அவள்தான். ஆதி அந்தமும் அவள்தான், நம்மை ஆளும் நீதியும் அவள்தான். அகந்தையை அழிப்பாள், ஆற்றலை கொடுப்பாள். அவள்தான் அன்னை மகாசக்தி. அகந்தையை அழிப்பாள், ஆற்றலை கொடுப்பாள். அவள்தான் அன்னை மகாசக்தி. அந்த தாயில்லாமல் நான் இல்லை. தானே எவரும் பிறந்ததில்லை. எனக்கொரு தாய் இருக்கின்றாள், என்றும் என்னை காக்கின்றாள். தாயில்லாமல் நான் இல்லை. அம்மா,
திருட்டு கூட்டமா? இல்ல, திருட்டு கூட்டம். இவன் தான் மகுடபதி, செங்கோடனுக்கு சொந்தக்காரன், முத்தரையின் சித்தப்பன், மவள நாட்டின் தாரகி. ஓ, வழிபறிக்கும் கும்பலா? இல்ல, கொடுமைக்கு குழி பறிக்கும் கூட்டம். மூளைகள இருக்க உனக்கு இந்த வண்டிகளுக்கு மாடு கிடைக்கல, பெண்கள் தான் கிடைச்சாங்களா? ஏயா, உன்னை பெத்தது பெண் தானே? இந்த பெண்களை இழுத்து வச்சு நீ சொகுசா தூங்கிட்டு வரியே, வெக்கமா இல்ல? இறங்கியா கீழே. நீ யாரு? நான் தான். என்னையா இப்படி பாக்குற? ஜீவா தெரியல, மாப்பிள்ள பொண்ணை பாக்குறாரு. வண்டியில வந்திருக்காரடி சண்டி மாப்பிள்ள. ஜீவா, நீ ராணி மாதிரி வாழ வேண்டியது. எதுக்கா இந்த காட்டை தெரிஞ்சுக்கிட்டு இருக்க? என் கூட வா. வா மௌனவதி, நீ என்னோட வந்துடு. வழிய விடுங்க. மாப்பிள்ளையாச்சே, மாலை போட்டு வேண்டாம். ரைட்டு. வேஜா வேஜா, புடி 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 புடி, மாட்டு மாட்டு. என்ன இது? என்ன பண்றீங்க? அநியாயம். அநியாயம் இல்ல, அடையாளம். இப்படியே செங்கோனுடைய மாலைக்கு போ. எங்க உணர்ச்சியை, எங்க பாசத்தை அவன் புரிஞ்சுக்கட்டும். இனிமேலாவது எங்க இனப்பெண்டு அடிமையாக்குற வழக்கத்தை நிறுத்தட்டும். அவன் திருந்தட்டும். ஏய், இவன் உட்கார வச்சு கைத்தால கட்டு. தலையில இருக்கிறது எடுக்கிறியா? தலையில என்னடா இருக்கு? ஒண்ணுதான் இருக்குது. நீ உயிரோட இருக்கணும்னா நீ நானும் ஆகணும், நான் நீ ஆகணும். அந்த வீரர்களை எல்லாம் வண்டியில கட்டுங்க. இந்த வண்டி அவங்களே எடுத்துட்டு போட்டோம். வைத்தியரே, மந்திரவாதி. ஓ மந்திரவாதி. ஆண்மனையில எல்லா ரகசியங்களையும் தெரிஞ்சு வச்சு. நிறுத்துங்க. சித்தப்பா, முத்தழகி, முத்தழகி, முத்தழகி. உடனே புறப்படுமா. தாய்மாமா உன்னை தாராட்டினது போதும், இந்த சித்தப்பனோட மானத்தை சீரழிச்சது போதும். புறப்படுமா. என்ன மாமா, என்ன நடந்தது? எதிர்பாராத நிகழ்ச்சி. இந்த வேங்கையினுடைய விளையாட்டு. மகளோட பிறந்த நாளாச்சே, கழுத்துக்கு மாலை கிடைக்கும் வந்த அவ சக்கரத்தை மாட்டி சந்தி சிரிக்க வச்சுட்டான். அவன் மட்டும் கிடைக்கட்டும், இதுக்கு சேர்த்து அவனை வழி வாங்குறேன். என் நாட்டிலே மட்டும் இப்படி ஒருத்தன் இருந்திருந்தால் மறுநாளை அவன் தலை கோட்டையின் குடிமரத்திலே துன்பும். அவன் மண்டை ஓட்டிலே இந்த வம்சத்தின் மரண சாசனத்தை எழுதி வைப்பேன். அந்த இனமே உமியாகும், தவிடாகும், ஊதும் பொடியாகும். கேவலம் சிங்கோடரே, மா கேவலம். மாமா, வேங்கையனோட கொடுமைக்கு முடிவே தெரியாதா? ஐயா மன்றாரு, ஐயா உங்களதான். இதான் உங்க அறை. வைத்தியமா? மந்திரவாதி மந்திரவாதி. என்னையா வைத்தியரே? நான் மந்திரவாதி. நான் மந்திரவாதி. மந்திரவாதியா? பட்டல. ஏ பத்தல, மருந்துக்கு மந்திரத்துக்கு என்ன சம்பந்தம்? யாரை ஏமாத்த மாட்டேன்? யார் ஏமாத்திரம்? நான் தவம் செய்யாத மரமே கிடையாது. முருங்க மரம் 30 வருஷம், இறந்த மரத்தில் 20 வருஷம், நாக மரத்தில் 40 வருஷம். நிறுத்து. இப்ப உனக்கு என்ன வயசு? யோகிக்கு ஏது மகளே வயசு? மகனா? கடவுளையே கண் முன்னால் கொண்டு வந்து நிறுத்தி இந்த மந்திரத்தை நான் கற்றுக்கொண்டேன். விடுமகளே, ஐயா, என்ன பார்த்ததே இல்லையா? கடவுளை பார்த்த கண்கள் கண்ணீர்களை பார்த்ததே கிடையாது. கண்ணேன்னு சொல்லலையா? கண்ணனை கலைத்திருப்பேன், காது கொள்ளாரோ? கட்டி கரும்பேன்னு சொல்லலையா? கட்டி கரும்பு கைலாசத்தில் வெட்டி தின்றதாக ஒரு ஞாபகம். சந்தே ஊருக்கு மேலகாடு வர்ணிக்கலையா?
அம்மை அவர்கள் எல்லாம் இந்திரலோகத்தில் நாட்டியம் ஆடுவது பார்த்திருக்கேன். ஓம் ரீம் ஓம் ரீம். ஆஹா, தவறு நடந்திருக்கிறது. என்னை போலவே உருவம் உள்ள ஒரு மடையினை நீ காதலித்திருக்கிறாய். பாரு, ஒரு பொண்ணோட மனசை கெடுத்து இப்படி நடுத்தருவுல விடுறியா? மகளே, இது நடுத்தருவல்ல. நீ நாசமா போவ, நீ அழைச்சு போவ, நீ குட்டிட்டு போவ. அழைத்தவனே, அவள் செய்த குற்றத்தை மன்னித்து விடு. நீ யாரு? நானா? இந்த அரண்மனை. இதெல்லாம் எப்படி இங்க வந்தது? மறந்துட்டியா? நீதான் மந்திரவாதியாச்சே. நீ வர்றதுக்கு முன்னாடியே உன் பொருளெல்லாம் இங்க கொண்டாந்தாச்சு. அப்ப நான் இங்கதான் இருக்கணுமா? பயந்துட்டியா? உன் மந்திர சக்தியால சொர்க்கத்துக்கு போயிட்டு போயிட்டு வர்றேன். வர்றேன். சரி, அப்பாடா, இவகிட்ட போய் நான் யாருன்னு சொல்லலாமா? பொம்பளை கிட்ட போய் வாய் திறக்கலாமா சாமி? என்ன சுட்டு திங்க போறீங்களா? காட்டு மனுஷங்கிறது சரியா இருக்குது. புலால் உண்ணுவது பாவம். என்னை விட்டுருங்கயா. உன்னை விட மாட்டோம். மந்திரவாதி, உன்னை சுற்றி நெருக்க வச்சு படுத்த போ. தாடி தாடி மண்டாயா, ஏகப்பட்ட புள்ள குட்டிக்காரையா. யாரு நீயா? இல்ல, எங்க அப்பா. நீதான் மந்திரவாதியாச்சே. மாயமா மறைச்சிடு. மந்திரவாதி இல்ல, ஒண்ணு இல்ல, விட்டுருங்க. பாருங்கம்மா, உயிரோடவே எனக்கு நெருப்பு வைக்கிறாங்க. செத்து போன பிறகு வைக்க சொல்லுங்கம்மா. என்ன இது? எதிரியா இருந்தாலும் அவங்கிட்ட அன்பு காட்டணும், அணைச்சு ஆதரிக்கணும்னு நம்ம தலைவர் வேங்கைய சொன்னதை மறந்துட்டீங்களா? நான் உங்க எதிரிதான். சத்தியமா உங்க எதிரிதான். எங்கிட்ட அன்பு காட்டுங்கயா. உங்க எதிரியா? சிவா, நீ போமா. இவரு மந்தர்ப்பா, நாங்க கோயிலுக்கு பாத்துறோம். இப்ப அவரை விட போறீங்களா இல்லையா? விடவே மாட்டோம். வேங்கையனை கூப்பிடுவேன். அவர்கிட்ட சொன்னா உங்க கதி என்ன ஆகும்? சரி, அப்ப இவரை உடனே அவர் ஊருக்கு அனுப்பி வைங்க. தலைவன் பேரை சொன்ன உடனே என்ன பக்தி, என்ன பயம். அவன் தலைவன். வேங்க கூப்பிடுவாங்க. வைத்தியரே, மந்திரவாதி வேஷம் போட்டுட்டு வந்திருக்கிறியா? இப்போ என்ன நடக்குதுன்னு பாரு. காதலி காலையில வெறுத்து மாலையில தூக்கு போட்டுட்டு ராத்திரி வந்து இப்ப பேயா வந்திருக்கிறேன். கண்ணா, என் காதலா, என்ன கட்டி பிடி, எலும்பு கண்ணத்துல உடப்படும். கொண்டே கொடு, காதலத்தை போல கைவிட்டா இந்த வேலைதான். கைவிடுறியா? ஏமாத்துறியா? காதலை திரும்பி வந்தா ஏத்துக்குவியா? திரும்பி வந்தா கொஞ்ச நேரத்தில் என்ன பாடுபட்டு நான் உன்னையே சுத்திக்கிட்டு இருந்தனா, அதனால இங்க சிப்பாயா வேலை செய்யற எங்க அப்பா என்ன இங்க கொண்டாந்து வேலையில சேர்த்திட்டாரு. நல்ல காரியம் பண்ண. நீயாவது இப்படி வந்த. இங்க ஒரு மந்த ஒரு என்ன துரத்துது பயமாவே இருக்கப்பா. அதுவா? என்ன கீரிக்கிற என்ன அது ஒண்ணு வரட்டும். இப்போ உன் மண்டையிலதான் ஒண்ணுமில்ல, இந்த மண்டைக்குள்ள என்ன இருக்குன்னு பாரு. இங்க பாரு, நீ பயப்படாம உனக்கு ஏதாவது வேணும்னா என்ன வந்து கேளு, என்ன கூப்பிடு, நான் வந்துடுறேன். நீ பயப்படாம கூப்பிடு. நான் இனிமே பயப்படவே மாட்டேனே. நான் இனிமே பயப்பட மாட்டேன். வைத்தியம் செங்கோடரே, நான் போய் வரேன். மகடபதி, இன்னும் கொஞ்ச நாளைக்கு உங்களை இங்க தங்க வைக்க முயற்சி பண்ணுனேன், முடியல. உங்களுக்கு தெரியாதா என்ன? நானோ பக்கத்து நாட்டுக்கு படையெடுத்து புறப்பட்டவன்.
முத்தழகியின் பிறந்த நாளாச்சே பார்த்துட்டு போலான்னு வந்தேன். எனக்காக படைகள்லாம் காத்துக்கிட்டு இருக்கும். வேங்கையை செஞ்ச கொடுமை உங்க மனச ரொம்பவும் புண்படுத்திடுச்சு. அதனாலதான் துணைக்கு எங்க ஆட்களை கூட வேண்டான்னு சொல்லிட்டேன். நான் என் படையோட வந்திருந்தா எனக்கு இந்த அவமானமே ஏற்பட்டு இருக்காது. என்ன வரவேற்று அழைக்க வந்த உங்க ஆட்களோட வந்த அனுபவிச்சேன். ஆனா போகும்போது ஒண்ணு சொல்ல விரும்புறேன். வேங்கையனை போல ஒரு வலுவான எதிரியை வளர விடுறது உங்க எதிர்காலத்துக்கே பெரும் ஆபத்து. மகுடபதி, நான் உங்களுக்கு உறுதி கொடுக்கிறேன். நீங்க மறுபடியும் இங்க வரும்போது இந்த நிலைமை நிச்சயமா ஏற்படாது. நன்றி செங்கோடரே, நான் புறப்படுகிறேன். அவளாட்டு தளபதி!
ஒருத்தி வேங்கையனுக்கு வேண்டியவ. அப்படியா? வேங்கையும் எங்க இருக்கா? தெரியாது. இவ போய் சொல்ற. எனக்கு தெரியும். இவளை நான் சிறையில வைக்கிறேன். யார் தெரியுமா? இந்த சூரக்காட்டின் தலைவன். தலைவன் கழுத்துக்கு மேல தலை இருக்கிற எல்லாரும் தலைவன் ஆயிட முடியாது. நீ காட்டு அழிக்கலாம், கடலை தூர்க்கலாம், ஆனா என் தெய்வம் இருக்கிற இடத்தை உன்னால் அறியவே முடியாது. நான் எதுக்கு துணிச்சவன்? மரியாதையா மிரட்டாத. நான் நெருப்பலியா நடந்தவன். இந்த புகைச்சலுக்கெல்லாம் பயப்பட மாட்டேன். என் உடம்ப 1000 துண்டா வெட்டி போட்டாலும் அதுல ஒரு துண்டு கூட உனக்கு பயப்படாது. அடிமை விலங்க நாங்க சுமந்த போது இருந்த வலியை விட இது ஒண்ணும் அதிகம் இல்லை. நடக்கட்டும். உங்க மாமா காதல விழுந்தா உங்களுக்கு தான் ஆபத்து. ஆமா, இந்த கைகள்ல தவண்ட அந்த புனித மேனிய என் மடியில படுத்துறங்கி அந்த மாவீரரை நீ தொட முடியாது. தாயில்லா குழந்தைகளுக்கு தாயா தந்தையா ஏன் தெய்வமாவே மாறிவிட்ட அவரை நீ நெருங்க கூட முடியாது. கேவலம் ஒரு பெண் கிட்ட தன் வீரத்தை காட்டுற கோழ நீயா அவரை அழிக்க நினைக்கிற? அடிமை நாயே, என்ன திமிரு உனக்கு? மாரப்பா, இந்த கழுதைய சிறையில தள்ளு. நாளைக்கு பிடிபள்ளி முளைச்சதும் அவளை பீப்பாவில் அடைச்சு ஆத்துல தூக்கி எறிய போறேன். நீ என்ன அழிக்கலாம், ஆனா எங்க புடப்பட்ட தங்கத்தை அடிமை விலை குறைச்ச விடுதலை சிங்கத்தை நீ நெருங்க முடியாது, நெருங்கவே முடியாது. பாருங்கம்மா, வேங்கிமலை மக்கள் அவர் மேல வச்சிருக்கிற பக்தியும் நம்பிக்கையும் பாருங்க. வாங்க, முழு விவரத்தையும் சொல்றேன். அப்பதான் உங்க மாமா எவ்வளவு கொடுமைக்காரன்னு உங்களுக்கு தெரியும். வாங்க. அந்த பாய் பைய செங்கோட ஜீவாவில தீபா கூட அடைச்சி தீபாவில ஜீவா போட்டு அடைச்சி அவன் கோட்டையில இருந்து குளத்தில் தள்ள போறானா. தனியா போறிய நீ தெரியுமா? நானும் போறேன்.